இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சூப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். எலும்பு பீஸு எல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு அதோட பார்த்திங்கன்னா சோம்பு மிளகு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க, அது நல்லா டேஸ்ட்டு தரும். இப்போ வந்து இந்த பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து மட்டனில் போட வேண்டிய எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். அரைச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்க்கணும். மஞ்சத்தூள் இது வந்து சின்ன டீஸ்பூனில் தான் சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு இது போட்டாச்சு. இனி வந்து இதோட காய்கறியெல்லாம் போட்டு அதையும் சேர்த்து இதோடையே வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சமாக மட்டும் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது கூட வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து வெங்காயம் தக்காளி, வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து வெட்டி வச்சுருக்கோம். அது 2 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு வச்சிடலாம். விசில் வந்து நாங்கள் 5 விசில் விட்டு எடுத்தோம். அதுவே போதுமான அளவாக தான் இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம குக்கர் விசில் வச்சு எடுத்ததை திருப்பி அப்படியே ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதோடு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்னஸாக வரும் அப்போ தான். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது 3த்தை மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான அளவில் தண்ணி சேர்த்துட்டோம். ஒரு செம்பு அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதுவே போதுமானதாக தான் இருக்குது. இப்போ அதை எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். நல்ல எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோன்னே கல்பாசி, பட்டை, பிரிஞ்சி இலை இது 3த்தையும் சேர்த்துக்கோங்க. இது 3த்தையும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சூப்போட அந்த இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், இறக்கி எடுத்து வச்சாச்சு. நல்லாவே நமக்கு தேவையான அளவில் தண்ணி சூப் வந்து நல்லாவே வந்துருச்சு. இதை குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை சூப் மாதிரியும் நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். நல்லா இருக்குது.